வெல்கம் டு தமிழ் டுடே ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதாவது பார்க்க போகிறோம், கூகுள் லென்ஸ் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது. ஸோ சூப்பரான ஃபீச்சர்ஸ் கொண்ட சூப்பரான ஆப். ஸோ அந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் கூகுள் லென்ஸ் சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் ஆகுதுன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாதாங்க ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டேரெக்டாக கூகுள் லென்ஸ்னு டைப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஆப் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் லென்ஸ் ஆப்பை நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கேமரா மூலம் தான் வரும். நான் இப்போ கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பிசியில் விவேக் சாரோட ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு நான் அந்த பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃப்ரேமுக்குள்ளே அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் மாதிரி ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸை ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணி ஸோ அந்த பர்சனோட டீட்டெயில்ஸ், நேம் டீட்டெயில்ஸ், அது மட்டும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே காமிக்குது. ஸோ இவரை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மோர் ரிசல்ட் இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணாலே போதும். அந்த ஃபோட்டோஸில் இருக்க நபரை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ், அது மட்டும் இல்லை ஃபுல் ஹிஸ்ட்ரி, அவரை பற்றி இருக்க அந்த நேம் இருக்க ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே தெரிஞ்சிடும். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த லென்ஸோட இனியும் ஒரு ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் பக்கத்தில் ஒரு டெக்ஸ்ட் ஆப்ஷனை காமிச்சா போதும், ஆட்டோமேட்டிக்கலி அதை செலக்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நேமை வந்து அதை ஆட்டோமேட்டிக்கலி செலக்ட் பண்ணிருச்சு. பட் என்னோடய பிசியில் செலக்ட் ஆகலை, என்னோடய பிசியில் ஆட்டோமேட்டிக் செலக்ட் ஆகலை. பட் இந்த இது ஸ்கேன் பண்ணதில் ஆட்டோமேட்டிக்கலி என்னோடய கேமரா, மொபைல் கேமராவில் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ ஜஸ்ட்டு கீழே இருக்க அந்த பட்டன், அந்த ஒயிட் கலர் பட்டன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த வெப்சைட் வந்து எனக்கு ஃபவுண்ட் ஆகி காமிக்குது. பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஸோ அந்த மாதிரி ஒரு வெப்சைட் தான். ஸோ அதுக்கு பக்கத்தில் hindustan.com. ஸோ இந்த ரெண்டு வெப்சைட்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கலி ஸ்கேன் பண்ணி காமிக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணாலே போதும், டேரெக்டாக வந்து அந்த பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரான்ஸ்லேட் மோடு கூட இதில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். பட் என்னுடைய பிசியில் இங்கிலீஷில் இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி ட்ரான்ஸ்லேட் ஆகுது தான். இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடு ஹிந்தி, காப்பி ஆல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். பட் என்னோடய பிசியில் இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இங்கிலீஷில் தான் காமிச்சிட்ருக்கு. பட் என்னுடைய மொபைல் ஃபோனில் அது ஹிந்தி லாங்குவேஜில் காமிச்சிட்ருக்கு. நான் வந்து ஜஸ்ட் அதை ட்ரான்ஸ்லேட் லாங்குவேஜை மாற்றி கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எனக்கு ட்ரான்ஸ்லேட்டில் மாறிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் இருக்க லெட்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் ஆகுது. ஸோ இதை வந்து நான் எந்த லாங்குவேஜுக்கு வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட சூப்பரான ஒரு ஆப்பு தான் இந்த கூகுள் லென்ஸ் ஆப்பு. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணுறது மூலமாகவே உங்களோட எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபிங்கர் டிப்ஸ்லேயே வந்து வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணணும், பார்க்கணும், எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு டேட்டா போங்க, இந்த கூகுள் லென்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுற பேஜுக்குள்ள வரும். ஸோ உங்களுக்கு எந்த மூடு வேணுமோ ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஷாப்பிங் இருக்குது, பிளேசஸ் இருக்குது, டின்னிங் இருக்குது. ஸோ எந்த ஆப்ஷன்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்லா மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.